இந்தியாவில் 2015 ரேஞ்சில் டிஜிட்டலாக மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஈஸியாக எந்த பிளாட்ஃபார்மே இல்லை. பேங்க்கு கூட ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான யூஏல இருந்துச்சு. இதனால் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதனால் 2016 ரேஞ்சில் ஃபோன்பே அவங்களோட டிஜிட்டல் யூபிஐ ஆப்பை லான்ச் பண்ணுறாங்க இந்தியாவில். டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் ஃபோன்பேயோட மார்க்கெட் ஷேர் 47% இருக்குது. பிஸ்னஸ் மாடல், யூபிஐ டிரான்சாக்ஷன், பில் பேமெண்ட்டு, டிஜிட்டல் கோல்டு வாங்குறது, ஆப்பில் ஆட் ரன் பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறது, இதில் வர்ற கமிஷன் தான் இவங்களோட ப்ராஃபிட்டே. யூபிஐ பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் யாரும் டிரான்சாக்ஷன் கமிஷன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. இந்தியாவில் இவங்க நிறையா ஃபைனான்சியல் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க, நிறையா ஃபைனான்சியல் ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. இந்த ஃபைனான்சியல் ப்ராடக்ட்டில் வர கமிஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் ஐபிஓ பண்ணுறாங்க. 12,000 கோடி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதில் மேஜராக லெண்டிங் பண்ணுறதுக்கு, இன்சூரன்ஸ் கொடுக்குறதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஃபோன்பே பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் ஸ்கோப்பு நிறையா இருக்குது. அதே சமயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஈசாப் நிறையா கொடுக்குறாங்க. இதனால் அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாகுது.